தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழுக்கு இழுக்கு கொண்டு வந்தது சாம்சங் போன். புரிஞ்சுக்கிறோம், சும்மா பேசல. என் தமிழுக்கு அநீதி செய்த சாம்சங்கை பற்றி ஒரு சிறிய விளக்கம். சாம்சங்னா எங்க மாமனா மச்சானா? சாம்சங் போன். நான் ஒரு பத்திரிகையாளன், 75 வயசு. இந்த வயசுல கூட பேச முடியாம வாய் அடைச்சு இருக்கிறது ரெடியா இல்லை. நான் இந்த சாம்சங் போனு S25 1 லட்சத்துக்கு மேல காசு கொடுத்து வாங்கினவன். அதுல சில உபயோகங்களை பார்த்தோம்னா என்ன அக்கிரமங்க, உலகமே பாராட்டுற தமிழ் மொழி இல்லாத ஒரு போன். இப்ப போன் அடிக்கிறோம் யாருக்காவது, போன் அடிச்ச உடனே அந்த போன்ல என்ன சொல்லும், நீங்க பேசுற வாய்ஸை டெக்ஸ்டா மாற்றக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நான் என்ன பண்ணேன், நான் பேசுறத தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தேன். அடிச்சுட்டு, டேய் நான் பேசுகிறேன்டா, நீயும் பேசு, அதை டெக்ஸ்டாக மாற்றுன்னு சொல்லி அடித்தா இங்கிலீஷ் வந்துச்சு. இங்கிலீஷ்க்கு அப்புறமேலு எல்லா லாங்குவேஜ் இருக்குது. தமிழ் இல்லை, ஹிந்தி இருக்குது. இங்கிலீஷ் ஹிந்தி இருக்குது. அது என்னடா, இந்தியாவில் நீ எல்லா மொழிகளிலும் தமிழ் மொழி அங்கீகரிக்கப்பட்ட மொழியில் நீ தமிழை விட்டுட்டு மாற்றி இந்தியில் ஏன் போடுற அப்படின்னு சொல்லி வேதனை. அங்கே என்ன பரவாயில்லை. இதுக்கு அப்புறமேலு யூடியூப்ல சேனல்ல நமக்கு வேண்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி பேசிக்கிட்டு இருக்காரு. நல்லா பேசினாரு. அவர் பேசுனதுக்கு கீழே காமெண்ட்ஸ் போடணும். அதை அடித்தேன். அதை அடித்து பார்த்தா காமெண்ட்ஸில் ஆங்கிலத்தில் போடலாம், அதில் டிரான்ஸ்லேஷன் கூட தமிழ் இல்லை. டிரான்ஸ்லேஷன் இல்லை. நீங்கள் தமிழ் என்ன பண்ணணும், அப்பயே இங்கே டைப் பண்ணணும். ஆங்கிலத்தில் எழுதி காமெண்ட்ஸில் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் ஹிந்தியில் பண்ணுது, அரபிக்கில் பண்ணுது. உலகத்தில் இருக்கிற 50 மொழியில் பண்ணுற இந்த சாம்சங் தமிழுக்கு மாத்திரம் ஏன் இந்த அநீதி அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அரசாங்கத்துக்கு, நிர்வாகத்திற்கு. ஏன்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழுக்கு அநீதி பண்றது மாத்திரம் கிடையாது, அழுக்கு பண்றான், அவன் அசிங்கம் பண்றான், கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்த ஒரு பெரிய அளவு கொடுத்துருக்காங்க. யாரோ ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர், அவருக்கு கடிதம் போட்டேன். ஐயா, சாம்சங்கில் அக்கிரமம் நடக்குது, நீ ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்டா, மொட்டை அப்படின்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட, இதை பற்றி சிந்திக்கிறோம், ஏதாவது செய்வோம் கூட சொல்லலைங்க. என்னங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றாங்க, எங்கேருந்தோ வியாபாரம் பண்ணுறேன், அதே வாங்குகிறேன். நாங்கள் உனக்கு நன்றி உணர்வு கொஞ்சம் அது வேணாம். காசு சம்பாதிக்கிற இல்லை, தமிழ்நாடுக்கார வாங்கலையா சாம்சங்கு? அங்கே நீ கம்பெனி வைக்கலையா, வியாபாரம் பண்ணலையா? சாம்சங்கை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுற நீயே தமிழுக்கு அநீதி ஒன்றை விடமாட்டோம் அப்படின்றதுக்கு இந்த யூடியூப்பில் உனக்கு ஒரு வார்னிங் பெல் நினச்சிக்கணும். ஏன்னா உன்னை அப்ரோச் பண்ண முடியாதே. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு இது மாதிரி தமிழுக்கு அநியாயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பதில் இல்லையே. எங்கே போவேன்னு சொல்லுங்கள். யூடியூப் போகாமல் என்ன ஜிடிபிக்கா போவேன், அதில் ஏடிபிக்கு போவேனா? எனக்கு ஒரே வழி தான், அரசாங்கத்துக்கு அந்த பதில் சொல்லுமா, இனி போயான்றவங்க. அதாவது கொஞ்சம் கூட சொரணை இல்லாத சிஸ்டம் இது. சொரணை எரும மாடு மலையில் இல்லை, ஆசிட ஊத்துற அசையாத நிர்வாகம் மாதிரி இருக்குது இது. கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் காட்டமாக பேசுனா வேதனை இல்லை. எனக்கு சொந்த பலனுக்காகவோ சொந்த நலனுக்காகவோ ஏதாவது வேற உத்தேசத்துக்காகவோ பத்திரிக்கையாளன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவோ இல்லவே இல்லை, சத்தியமாக இல்லை. இது வெளியே சொல்லணும். ஏன்னா முயற்சியெல்லாம் பண்ணி ஒரு வழி இல்லாமல் போனதுனால உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாருக்காவது கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்ததுன்னு சொன்னால் இந்த முயற்சியில் பங்களிப்பா ஏதாவது செய்யுங்க. எனக்காக இல்லை, நம் தமிழுக்காக. கம்யூனிகேஷன் மொழிதானுங்க நம்ம நினைச்சு வச்சிருக்குது. அந்த இணைக்கிற மொழியை துண்டிக்கிறதுக்கு அவன் எந்த பாசையும் போட்டுக்கட்டும், தமிழுக்கு இடம் கொடுக்குற ஒரே கேள்வி.
நீ இந்திய போடு, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜை போடு, தமிழையும் அங்கே இருக்கணும் இல்லையா? அதையும் கேள்வி. அந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லணும்? நீங்கள் பதில் சொல்லணுமா? இல்லை. சமுதாயம் இல்லை, இந்த அரசாங்கமும் நிர்வாகமும் பதில் சொல்லித்தாகணும் ஒரு நாளைக்கு. வேதனையுடன் வணக்கம் சொல்லுங்கள்.